ஸோ, ஹலோ கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டா எட்ஸின்ற ஒரு வெப்சைட்ட பத்தி தான். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன். லைக் எட்ஸினா என்ன? எட்ஸில என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். லைக் நீங்க தம்ப்நெயில்ல மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு வீடியோல வந்திருப்பீங்க. அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்ல. ஸோ, அதனால தான். ஸோ, எட்ஸின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம். இதுல வந்துட்டு நீங்க நெறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி செல் பண்ணலாம். ஏன்னா, அதுக்கு மார்க்கெட்டிங்குமே வந்துட்டு நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுல ஒன்ஸ் நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அவங்களே மார்க்கெட்டிங் பார்த்துப்பாங்க. அதாவது நீங்க போயிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ வந்துட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி தான் செல் பண்ணணும் அப்டின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா, இதுல வந்துட்டு சர்ச் பண்ணி அவங்களுக்கு டைரக்ட்டா உங்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லைக் வியூ பண்றதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, மார்க்கெட்டிங் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க இதுல. இப்ப பிளாட்ஃபார்ம் எட்சி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. இப்ப நார்மலா வந்துட்டு Fiverr பத்தி நீங்க வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. சர்ச் பண்ணா நம்மளோட கிக் காட்டுதா? ஸோ அதே மாரி தான் ப்ராடக்ட்ஸ் இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்டின்னா, ப்ராடக்ட் சர்ச் பண்ணா உங்களோட ப்ராடக்ட்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டிங் நீங்க இதுக்கு செப்பரேட்டா பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ பேசிக்கா இது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம். இதுல வந்துட்டு நீங்க ஆ இன்கம் வந்து உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அது எப்டின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப் போறேன். ஏன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. ஒரு அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது? ஏன்னா எட்ஜிய வந்துட்டு நம்ம இந்தியால வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அலவுட் கிடையாது. ஸோ இப்ப தான் நம்ம இந்தியாவுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு எட்ஜி எப்படி யூஸ் பண்றது? இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப நம்ம ஊருக்கு வரோம்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 இயர் ஆச்சுன்னு நெனைக்கிறேன் இந்தியாக்குள்ள வந்து. ஸோ இந்தியன் யூசர்ஸ் நெறைய பேர் வந்து எட்ஜிய ஜாயின் பண்ணி நெறைய செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நவ் இட்ஸ் யுவர் டர்ன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் ஆனா நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஆர் தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொன்னா தான் எனக்கு அது ஒரு பூஸ்ட்டா இருக்கும். ஓகே நெறைய பேர் பார்க்குறாங்க. நம்மளோட கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு எட்ஜி. எட்ஜின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எட்ஜி ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணா இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாப் மேனேஜர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆப்வியஸா வந்துட்டு மெயில்ஸ்லாம் லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாரி தான் வரும். ஸோ ஷாப்ப நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த மாரி இன்டர்ஃபேஸ் வரும். இதுல வந்துட்டு நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷாப் லாங்குவேஜ்க்கு. அண்ட் மத்தபடி கண்ட்ரி இந்தியா இருக்கட்டும், அண்ட் ஷாப் கரன்சி ₹1 இந்தியன் ரூபி இருக்கட்டும். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஷாப்க்கு வந்துட்டு நீங்க நேம் வைக்கணும். ஸோ அந்த நேம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இருக்கவே இருக்கு ChatGPT. ஸோ ChatGPT போய்க்கோங்க. இப்ப நான் வந்துட்டு ChatGPT கிட்ட என்னோட எட்ஜி ஷாப்புக்கு என்ன நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுகிட்ட கேட்டுருக்கேன். இது நீங்க ஓனாவே நீங்க ChatGPT கிட்ட பேசுற மாரியே பேசலாம். அது சில சஜஷன்ஸ் குடுக்கும். எது பெட்டரா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எந்த நேம் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டிஜிட்டல் மீடியா சிஸ்டம் புடிச்சிருக்கு. ஸோ நான் அத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஜிட்டல் மீடியா சிஸ்டம் போட்டோனே என்ன சொல்லுது இது? அ லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் அது சொல்லுது. ஸோ இதில வந்துட்டு அதுவே கீழ கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணியிருக்கு. வேற நேம்ஸ்லாம் வச்சு சஜெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்ப டிஜிட்டல் மீடியா சிஸ்டமே நான் போட்டு பார்க்குறேன். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுக்குறேன். ஓகே ரெட் பாப்பப் வருது. ஏன் வருதுன்னா, கீழ அந்த 2 ஃபேக்டர்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு 4லருந்து 20 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். பிளஸ் நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்பேஸஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அ ஸோ நான் இத மொத்தமா டைப் பண்றேன். ஸ்டில் 4 டூ 20 கேரக்டர்ஸ்க்குள்ள வரல. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க உங்களோட நேம் வந்துட்டு உங்க ஷாப் நேம் வந்துட்டு டியூன் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் சிஸ்டம் பை கே கார்த்திக்னே போடுறேன். ஓகே ஸ்டில் வரல. ம். ஓகே ஸ்டில் இது வரல. நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் நேம. லைக் ஷார்டன் பண்ணணும். அந்த 20 கேரக்டர்ஸ்க்குள்ள வரணும். ஓகே. ஸோ இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. டிஜிட்டல் சிஸ்டம் பை கே அப்படின்றத நான் இப்ப வச்சிருக்கேன். கேக்கு பதிலா நான் கேஎம்னு வச்சுக்கிறேன். ஸோ டிஜிட்டல் சிஸ்டம் பை கேஎம். ஸோ இதுதான் என்னோட ஷாப் நேம். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ வில் கெட் பெய்ட். ஸோ இது இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பேமெண்ட் வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியா சூஸ் பண்ணிக்கிறனால இந்தியால வந்துட்டு இது எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளோட பேங்க் லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம ஆப்வியஸா இந்தியா தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு இந்த பேமெண்ட் அக்கவுண்ட் பி ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட்டட் லைக் USD டூ ஐஎன்ஆர் அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் HCPMS எப்படி வொர்க் ஆகுது? ஸோ இந்த மாரி திங்ஸ்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் மெயினா எட்ஜில வந்துட்டு ஏர்ன் பண்றதுக்கு வந்துட்டு நம்ப பயனியர் அக்கவுண்ட் வந்துட்டு அட்டாச் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அது காட்டுறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ இங்க பார்த்தீங்கன்னா, கனெக்ட் யுவர் பயனியர் அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுது. ஸோ பயனியர் அக்கவுண்ட் நீங்க கனெக்ட் பண்ணா தான் வந்துட்டு உங்களால ப்ரொசீட் பண்ண முடியும்.
பேமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களால வாங்க முடியும். ஓகேவா? ஸோ பைனரி அக்கவுண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் காட்டும். பைனரி சைன் அப்ன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்க அட்ரஸ் அண்ட் தென் உங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ற மாரி கேட்கும். ஸோ உங்க மொபைல் நம்பரையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். இதுக்கு வந்து உங்களால ஈஸியா பண்ணிற முடியும். ஸோ ஆஃப்டர் வெரிஃபையிங் பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. என்டர் பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. நான் என்டர் பாஸ்வேர்ட் குடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் வந்துட்டு எப்படின்னா, நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. லைக் சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா பாஸ்வேர்ட் வச்சுறாதீங்க. லைக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் செக்யூரிட்டி கொஸ்டின் நெறைய செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. லைக் ஃபாதர்ஸ் பர்த்டே அண்ட் வாட் ஸ்ட்ரீட் டிட் யுவர் பெஸ்ட் ஃபிரெண்ட் இன் ஸ்கூல் லிவ் இன். ஸோ இதில எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கோ, அந்த கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கான ஆன்ஸரையுமே ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்ததுக்கப்புறம் கீழ பேன செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேன் ஐடியுமே குடுத்துக்கோங்க. கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பான் கார்ட்ல உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ, அதே எக்ஸாக்ட் நேம் தான் இங்கேயுமே குடுக்கணும். ஸோ அதையுமே குடுத்துக்கோங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்ததுக்கு அப்புறமா அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பயனர் அக்கவுண்ட்ல. யூசுவலா பயனர் அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அப்பதான் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு டைரக்ட்டா வரும். ஸோ உங்களோட அக்கவுண்ட் ஹோல்டர் நேம், அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பான் கார்டு அண்ட் அக்கவுண்ட் டைப் இது எல்லாமே குடுத்துக்கோங்க. எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறமா கீழ சப்மிட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் குடுத்தீங்கன்னா, சப்மிட் ஆயிரும். ஓகே. கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்ன்ற மாரி வந்துச்சு. "இட்ஸ் யூ கேன் நவ் ஆக்சஸ் யுவர் பயனர் அக்கவுண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது குடுத்ததுக்கு அப்புறமா, பயனர் டீம் வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ் டைம் எடுத்துப்பாங்க. அது வெரிஃபை ஆகுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வேலை முடிஞ்சது. இது எல்லாமே வந்துட்டு ஆ நம்ம இப்போதைக்கு எல்லாமே அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. எட்ஜி அக்கவுண்ட் வந்துட்டு இன்னும் ப்ராப்பரா கிரியேட் பண்ணல. பயனர் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி, அது வெரிஃபை ஆனா தான் வந்துட்டு உங்களால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லைக் 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ 1 ஆர் 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு மெயில் மாதிரி வந்துரும். இந்த மாரி பயனர் அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துரும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு என்னன்னா, இந்த மாரி ஷாப் மேனேஜர் வந்துட்டு உங்களால பார்க்க முடியாது. ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஷாப் மேனேஜருக்கான இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ வந்துட்டு நான் இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் புடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட் புடிச்சுட்டு, இப்ப நான் ChatGPT கிட்ட போயிடுறேன். ஸோ இப்ப நார்மலா நான் பேசுறது இப்படி தான் பேசுறேன் ChatGPT கிட்ட. "ஹே படி, ஐ ஜஸ்ட் வாண்ட் அ ஃபேவர்." ஓகே. இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட்ட வந்துட்டு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் மை Etsy ஷாப். ஹேவ் அ லுக் அட் மை ஷாப் நேம். ஓகே. சும்மா அதுகிட்ட வந்துட்டு நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லிடுறேன் ChatGPT கிட்ட. ஸோ அப்பதான் ஒரு ஃப்ளோல முடியும். நீங்க இப்படி தான் பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னோட வே ஆஃப் வொர்க்கிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஐ ஜஸ்ட் நீட் அ ஹைலி புரொஃபஷனல் யூனிக் லோகோ. நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கான லோகோ தேவை. அது வந்துட்டு பிளாக் பேக்கிரவுண்ட் அண்ட் ரெட் கலர் லோகோல பண்ணி குடு அப்படின்ற மாரி கேட்டிருக்கேன். ஸோ அது உங்களோட விருப்பம். நீங்க வந்துட்டு உங்களோட லோகோ எந்த மாரி வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜெனரேட் வந்துருச்சு. பட் ஆனா எனக்கு வந்து ஆ ரிசெம்பிள் ஆகுற மாரி கேட்டுருக்கேன் நானு. ஸோ டிஜிட்டல் சிஸ்டம் பை கேஎம் நேமோட ரிசெம்பிள் ஆகுற மாரி கேட்டுருக்கேன். எகைன் ஒரு லோகோ வந்திருக்கு. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லோகோ வந்திருக்கு எக்ஸ்ட்ராவா. ஸோ அது லோகோ பிளஸ் நேம் 2மே வந்துட்டு குடுத்துருக்கு. இப்ப நான் வந்துட்டு அந்த நேம் கீழ இருக்கிற நேம் இல்லாம கேட்டுருக்கேன். கீழ அந்த நேம் குடுத்துருக்குல்ல, அந்த நேம் இல்லாம எனக்கு ஜஸ்ட் லோகோ மட்டும் குடு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஸோ அதுவுமே குடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. ஸோ இப்போதைக்கு நம்ம இத ப்ரொசீட் பண்ணி போவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட லோகோ வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு தற்போதைய நம்ம ஷாப்போட லோகோ. அண்ட் இது வந்துட்டு நீங்க ப்ராப்பரா கிராப் பண்ணி வச்சு கரெக்ட்டா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அன்ஈவன் ஸ்பேஸஸ் இருந்தா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து ப்ராப்பரா கிராப் பண்ணி குடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா பேஸ்ட் ஆயிரும். லைக் ஈஸியா அ லோகோ பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம பேனர் பண்ண போறோம். ஸோ இங்க 3 ஆப்ஷன் காட்டுது. பிக், மினி அண்ட் நன். நான் பிக் குடுத்துக்கிறேன். பிக் பேனர் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆக்சுவல் சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ Googleல போட்டா மேபி தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் ChatGPTலயே போட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த சைஸ்க்கு ஒரு பேனர் தேவை. எட்ஜி ஷாப்க்கு இந்த சைஸ்க்கு ஒரு பேனர் தேவை. இதோட சைஸ் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ஸோ அதுவே குடுத்துருக்கு. 3360 இன்டூ 840 பிக்சல்ஸ் தான் அந்த சைஸ். ஸோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நான் இப்ப ஒரு பேனர் எனக்கு ரெடி பண்ணி குடு.
லோகோக்கு ஏத்தா மாதிரி எனக்கு பேனர் தேவை. ஏன்னா 2மே சிமிலரா ஒரே ஸ்டைல்ல இருக்கணும். ஸோ, அதனால நான் அப்படி கேட்டுக்கிறேன். கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே. கிரியேட் ஆயிருச்சு. இது வந்துட்டு 2 இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு. இமேஜ் 1 அண்ட் இமேஜ் 2 ஓகே. எனக்கு இமேஜ் 2 புடிச்சிருக்கு. ஸோ, அதனால இமேஜ் 2 இஸ் பெட்டர்ன்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே வந்துருச்சா? சரி இப்ப நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அத. இது ஃபார் பெட்டர். இந்த மாரி ஒரு சேம் ஸ்டைல்ல பேனர் வைக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ, அதனால தான் நான் இந்த மாரி வச்சிருக்கேன். எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு சேவ் குடுத்துக்கோங்க. ஸோ, சேவ் குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும் நம்மளோட ஷாப். வித் லோகோ அண்ட் பேனரோட சேர்ந்தா இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ கீழ வந்துட்டு நெறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. லைக் ஆட் அ ஸ்டோரி ஹெட்லைன், ஆட் யுவர் ஸ்டோரி, டெல் ஷாப்பர்ஸ் லிட்டில் அபௌட் யுவர் பிசினஸ், ஆட் லிங்க்ஸ் டூ யுவர் வெப்சைட் அண்ட் சோசியல் மீடியாஸ். இந்த மாரி நெறையா ஆ ஆட் ஆன்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. எல்லாமே நான் குடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். லைக் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன எப்படி எப்படி குடுக்கணும்னு தெரியலனா, யூஸ் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT. ஸோ ஓகே நான் எல்லாமே குடுத்துட்டேன். எல்லாமே குடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இங்க பாருங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, வெல்கம் டூ டிஜிட்டல் சிஸ்டம் பை கேஎம். ஸோ அந்த மாரி திங்ஸ்லாம் வந்துட்டு நீங்களே ஆட் ஆன்ஸ் பண்ணிக்கலாம். ChatGPT யோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துடுறோம். நீங்க லிஸ்டிங்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லிஸ்டிங் கிளிக் பண்ணுங்க. ஆட் அ லிஸ்டிங் சைட்லயே இருக்கும் பாருங்க. ரைட் சைட்லயே. அந்த ஆட் அ லிஸ்டிங் பட்டன கிளிக் பண்ணுங்க. பிஃபோர் தட் இங்க கிரெடிட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எட்ஜி பிளஸ் நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 15 ஃப்ரீ லிஸ்டிங் கிரெடிட்ஸ் வந்துட்டு எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து எட்ஜி பிளஸ் போனீங்கன்னா. ஸோ நம்ம இப்போதைக்கு நார்மல்லயே இருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ ஆட் அ நியூ லிஸ்டிங் குடுத்துட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டூ சீ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ செக்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் எல்லா ஃபோட்டோஸுமே நான் என்னோடத அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட ப்ராடக்ட்க்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இங்க குடுத்துட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் நீங்க தான் ரெடி பண்ணணும் ChatGPTல. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ப்ராடக்ட் என்ன மாரி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தம்ப்நெயிலுமே அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட ப்ராடக்ட்க்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டு இமேஜஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 5 மேல இமேஜஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்பதான் இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, கேட்டகரி அண்ட் வாட் டைப் ஆஃப் ஐட்டம் இஸ் இட்லாம் 2 ஆப்ஷன் கேட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் டிஜிட்டல் ஃபைல்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். நம்மளோட வந்துட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். அதனால டிஜிட்டல் ஃபைல்ஸ். இப்ப நான் கேட்டகரி என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியல. ChatGPT கிட்ட கேட்போம். ஸோ அது வந்துட்டு கைட்ஸ் கைட்ஸ் அண்ட் ஹவ் டூஸ்ன்ற இதில பேஸ்ட் பண்ண சொல்லுது. ஸோ எக்ஸாக்ட்டா நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு அதுதான். நான் வந்து ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு தயாரிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஆ ஹவ் டூஸ்லயும் கைட்ஸ்லயும் தான் அது பிளேஸ் ஆகும் ஆப்வியஸா. ஸோ இது வந்துட்டு வென் வாஸ் இட் மேட் ஆப்வியஸா இந்த இயர் தான். ஸோ அதனால 2020 டூ 2026 சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு கீழ தான் மெயினான திங்கு. டைட்டில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவையானது முக்கியமான டைட்டில். இந்த டைட்டில் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு பீப்பிள் வந்துட்டு நம்ம ஷாப்க்கு வருவாங்க. ஸோ டைட்டில் நம்ம ChatGPT கிட்டயே சஜஷன் கேட்போம். என்ன மாரி டைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ChatGPT கிட்ட ஆல்ரெடி தெரியும் நான் என்ன மாரி ப்ராடக்ட் நான் செல் பண்றேன் அப்படின்னு அதுகிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இட் ஹாஸ் அ மெமரி ரைட். ஸோ அதனால அதுக்கு தெரியும் என்ன மாரி டைட்டில் நான் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அது ஒரு டைட்டில் குடுத்துருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு இத காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கொஞ்சம் டூ லாங்கா இருக்கு. இதுலருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம எரேஸ் பண்ணிறலாம். ஸோ இப்ப எடுத்தோனே திஸ் இஸ் குட் ஆக்சுவலி 140 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் வைக்க முடியும். நான் 135 வச்சிருக்கேன். ஆ இப்போதைக்கு இது ஓகேவா ஃபீல் ஆகுது. அண்ட் நான் ஃபைல்ஸ் கீழ டிஜிட்டல் ஃபைல்ஸ் வந்து கீழ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப நம்ம டிஸ்கிரிப்ஷன் போயிடலாம். ChatGPT கிட்டயே நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஏன்னா அது மெமரி அந்த ஃப்ளோலயே தானே இருக்கும். ஸோ அதனால ஒன் பை ஒன் நீங்க அதுகிட்ட கேட்டு எடுத்துக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரி ப்ராப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுவே குடுத்துரும். லைக் இது ஒரு கம்ப்ளீட்டா பிகினர்ஸ்க்கு சொல்லி தரதுக்காக தான் நான் இந்த ஒரு அப்ரோச்ச நான் எடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனையும் நான் ChatGPT இருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் அண்ட் அன்ஈவன் ஸ்பேஸஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க ப்ராப்பரா அத ஆ மினிமைஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு அலைன்மென்ட்ல வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரீலான்சர்ஸ், கிரியேட்டர்ஸ் ஓகே எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, அதில 13 டாக்ஸ் கிட்ட உங்களால மேக்ஸிமம் வைக்க முடியும். ஸோ டாக்ஸோட இதுவுமே என்னென்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ChatGPTயோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இதில மெயினே வந்துட்டு உங்களோட மென்டார் மாதிரி சொல்லணும்னா ChatGPT. அண்ட் Claude கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் Claude வந்துட்டு டீப்பர் ரிசர்ச்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாரி திங்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் நான் ChatGPT தான் மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவேன். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ChatGPT நான் என்னோட 13 டாக்ஸுமே நான் இதில குடுத்துக்கிறேன். ஓகே. கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கலர்ஸ் இருக்கு. நான் பிரைமரி கலரா பிளாக்கும், அண்ட் செகண்டரி கலரா கோல்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாரி இருக்கணும்ல. ஸோ அதனால தான்.
அண்ட் பிரைஸ் வந்துட்டு நான் 899 வைக்கிறேன். ஸோ 899ன்றது ஒரு டீசென்ட்டான ஒரு பிரைஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 8 $10 கிட்ட வருமா? ஆமா. $10 கிட்ட வரும். ஸோ ஹெச்சிஎல் வந்துட்டு நீங்க கொஞ்சம் டீசென்ட்டா $5 ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 400லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெச்சிஎல் வரலாம்னா நீங்க குறைச்சுக்கோங்க. பட் ஆ ஒரு 899ன்றத நான் இப்போதைக்கு வைக்கிறேன். நான் ஆப்வியஸா குறைச்சிருவேன். நான் இந்த வீடியோக்காக உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அண்ட் குவான்டிட்டியுமே வந்துட்டு 999 குடுத்துருக்கேன் நானு. அண்ட் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஹவ் இட் இஸ் மேட்? வாட் இஸ் இட்? அந்த மாரி ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கும். ஹூ மேட் இட்னா நான் தான் பண்ணேன். ஐ டிட். வாட் இஸ் இட்னா ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் தான். அண்ட் ஏஐ வச்சு யூஸ் பண்ணியா? இல்லையா? அப்படின்றது கேட்குது. இத வந்துட்டு நான் கம்ப்ளீட்டா ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஏஐ வச்சு தான் கிரியேட் பண்ணது. ஸோ அதனால ஏஐ யூஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். அண்ட் கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாப் செக்ஷன்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அத வந்துட்டு நீங்க ஒரு செக்ஷனா கிரியேட் பண்ணி ஃப்ரீலான்சிங் டூல்ஸ்ன்ட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி, அதுக்கான ரிலேட்டட் புக்ஸோ, கைட்ஸோ நீங்க அந்த இதில போட்டுக்கலாம். லைக் பிளேலிஸ்ட் மாரி யூடியூப் பிளேலிஸ்ட். ஸோ ஃபீச்சர் திஸ் லிஸ்டிங் குடுத்துட்டு நான் பப்ளிஷ் குடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிஷ் குடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஒரு லிஸ்டிங்க்குமே உங்களுக்கு $0.20 சார்ஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ₹20 ₹30 ஆகும்னு நெனைக்கிறேன். அது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தெரியல. ஒரு 18 to $20 வரும். பப்ளிஷ் குடுத்தோனே உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும். ஸோ நான் இங்க காட்டுறேன் பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணா உங்களுக்கு இங்க லிஸ்டிங் காட்டுதா? ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்துட்டு HCல அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி, பேமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட வந்து லிஸ்ட் பண்ணிட்டோம். இட் ஆல்மோஸ்ட் டுக் 15, 16 மினிட்ஸ் கரெக்ட்டா. ஸோ இட் ஆல்மோஸ்ட் டுக் நமக்கு 20 மினிட்ஸ் ஆச்சா? ஸோ அதுக்கு மேல ஆகல. ஆ நீங்க வந்துட்டு அஃப்கோர்ஸ் பயனியர் அக்கவுண்ட் வந்துட்டு ஆ ஆட் பண்ணிட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணணும். ஓகேவா? வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த இதுக்கான ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அட் த எண்ட் உங்களோட லிஸ்டிங் வந்துட்டு இப்படி தான் காட்டும். ஸோ ஆஸ் அ பப்ளிக் வியூவரா நான் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷோஸ். உங்களோட இமேஜஸ்லாம் இங்க காட்டும். பிரைஸ் காட்டும். அண்ட் இது வந்துட்டு அவங்க Etsyயோட பிரைசிங் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அது எக்ஸ்ட்ராவா காட்டுவாங்க. லைக் 15% 20% அவங்க எவ்வளோ பண்றாங்கன்னு தெரியல. நம்ம 899 வச்சோம். பட் ஆனா இங்க 1060 காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான பிரைசிங் ஆட் பண்ணிட்டு தான் வைப்பாங்க. ஸோ யா கைஸ் தட்ஸ் இட். நான் உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி அ ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டூ ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் வரைக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்க எல்லாருக்கும் மேபி டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண லைக் ரெடியா இருக்கேன். ஐல் ட்ரை மை பெஸ்ட் டூ கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்னும் Etsy பத்தி இன்னும் டீட்டெயிலா வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், ஆராய்ச்சி வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல வீடியோஸ் வேணும் அப்படின்னா, டெஃபினட்டா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் மத்தவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். ஸோ அன்டில் தென் பாய். ஹேப்பி லேர்னிங்.